ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतस्य सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு மிகவும் மங்களகரமான தினம். இன்னைக்கு தேவசயன ஏகாதசி, பத்ம ஏகாதசி. இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்னு பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏகாதசி தினத்தன்று பாகவதம் படிக்கிறதும் கேட்கறதும் ரொம்ப பெரிய சேவை, ரொம்ப பெரிய பாக்கியம். அது ஸ்ரீல பிரபுபாவுடைய கருணையால நமக்கு இன்னைக்கு பாகவதம் படிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஓரொரு ஏகாதசி வரும்போதும் இந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை பத்தி யுதிஷ்டிர மகாராஜா தர்மர் பகவான் கிருஷ்ணர்ட்ட கேட்கிறார். ஓ எம்பெருமானே, கேசவா, மாதவா, கோவிந்தா, இந்த ஏகாதசியோட திருநாமம் என்ன? நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஏகாதசி நான் விரதத்தை பத்தி எல்லாம் சொன்னீங்க, அதை நான் அதை மாதிரி ஃபாலோ பண்ணேன், அதை பின்பற்றினேன். இப்ப இந்த ஏகாதசியோடைய மகிமை என்ன, திருநாமம் என்ன, நான் யாரை வழிபடணும், எப்படி பக்தி செய்யணும், எந்த மாதிரி உபவாசம் இருக்கணும், தயவுசெய்து எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணர்ட்ட கேட்கிறார். அப்போ பகவானும் ரொம்ப உற்சாகமாக அந்த ஏகாதசியின் மகாத்மியத்தை சொல்றார். ஓரொரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியுடைய மகிமையை பகவானே தன் திருவாயால சொல்றார். ஏகாதசியுடைய மகிமையை புகழ்ந்து பாராட்டுறார். ஏன்னா ஏகாதசி பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. அப்போ இந்த ஏகாதசி தேவ சயன ஏகாதசி, அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கடல்ல பள்ளி கொள்றார். அதாவது ஒரு சயனம், நித்திரை, யோக நித்திரை. பகவான் யோக நித்திரைக்கு போக போற தேவர்கள்லாம் பகவானை யோக நித்திரையில் ஆழ்த்துவதற்காக இந்த ஏகாதசி உபவாசம் இருக்கு. அப்போ இந்த தேவ சயன ஏகாதசி இன்றைய தினத்துலதான் பகவான் யோக நித்திரை கொள்றார். அப்புறம் பகவான் என்ன சொல்றாரு யுதிஷ்டிர மகாராஜ கிட்ட, முன்னொரு காலத்துல இந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை நாரத முனிவர் பிரம்மா கிட்ட கேட்கிறார். இங்க எப்படி யுதிஷ்டிரர் கிருஷ்ணர்கிட்ட கேட்டாரோ அதே மாதிரி நாரத முனிவர் அவரது குருவும் தந்தையுமான பிரம்மா கிட்ட கேட்கிறார். ஓ பிரம்மதேவரே, இந்த தேவசயன ஏகாதசியுடைய மகிமை பத்தி சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். அப்ப பிரம்மா 4 இதழ்களுக்கு, அவர் 4 தலை, அவர் 4 இதழ் கொண்டு இந்த ஏகாதசி மகாத்மியத்தை பறைசாற்றுகிறார். ஓ நாரதா, முன்னொரு காலத்துல ரகு வம்சத்துல மாந்தாதான்னு ஒரு ராஜா இருந்தார். மாந்தாதா அவர் ராஜ ரிஷி. அவர் ராஜா என்றால் ராஷ்டிரத்தை ஆள்பவர், ரிஷி என்றால் அதில் பற்று கொள்ளாதவர். ரிஷி என்றால் பௌதியத்தில் பற்று கொள்ளாதவர், புலன்ப விஷயங்கள் பற்று கொள்ளாதவர், பௌதியத்திலிருந்து விலகி இருப்பவர். ராஜா என்றால் ராஷ்டிரத்தை ஆள்பவர். ராஜ ரிஷி என்றால் அவர் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார், ஆனால் அதுல பற்றுதல் கிடையாது. செல்வம், பெயர், புகழ், பதவி, இது எதுவும் அவரை வசீகரிக்க முடியாது, கவர முடியாது. ஏன்னா அவருடைய கவர்ச்சி பூரா பகவான் இடத்துல, பகவான் மேல கவரப்பட்டிருக்கார். ஒரு ராஜ ரிஷியா இருக்கக்கூடியவர் யுதிஷ்டிர மகாராஜ்
அம்பரீஷர், ஜனகர், ஜடபரதர், பரத மகாராஜ், இந்த மாதிரி நிறைய பிரகலாதர், துருவர், நிறைய ராஜரிஷிகள் இருக்காங்க பாகவதத்துக்கு. பிரியவர்தன், இவங்கெல்லாம் கிருஷ்ணருடைய சேவையில கவரப்பட்டதுனால, கிருஷ்ணருடைய அழகுல கவரப்பட்டதுனால இவங்க இந்த ஜட உலக வசதிகள்லாம் அவங்கள கவர்றது இல்லை. அதனாலதான் ராஜரிஷியா இருக்கு. சோ மாந்தாத்தா ராஜரிஷியா இருக்கார். அவர் தன்னுடைய பிரஜைகள்லாம் தன் குழந்தைகள் மாதிரி பாத்துக்கிறார். அவருடைய ராஜ்யம் வந்து பொற்காலமா இருக்கு. மாந்தாதாவுடைய ராஜ்யம் வந்து பொற்காலம். மாதம் மும்மாறி மழை பொழிகிறது, தானியங்கள் நல்லா கிடைக்குது, பிரஜைகள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நீட்டுக்காக போராட்டம் எல்லாம் கிடையாது. அங்க நிம்மதியான வாழ்க்கை. மாந்தாதாவோட ராஜ்யத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மக்கள் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ற. ஏன்னா ராஜா வந்து பகவானுடைய பக்தனா இருக்காரு. யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. மாந்தாதா வந்து பகவானுடைய பக்தனா இருந்ததுனால அந்த பிரஜைகளும் பகவான் மேல அன்பு செய்யறாங்க. இறை உணர்வுள்ள சமுதாயம் மிக ஆரோக்கியமான சமுதாயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்கன்னா இறை உணர்வற்ற சமுதாயத்துல இருக்கு. அதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் சுயநலம், பொய் கர்வம், ஆணவம், நீயா நானா. சரி, அப்போ இந்த மாந்தாதா ராஜா வந்து இந்த மாதிரி நல்லா ராஜ்யம் போயிட்டு இருந்தது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா திடீர்னு ஒரு ராஜ்யத்துல வறட்சி ஏற்பட்டு விட்டது. பஞ்சம் ஏற்பட்டது, வறட்சி ஏற்பட்டது, மழை கிடையாது. இதற்கு என்ன காரணம்? ராஜா வந்து பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறார். நம்ம மீட்டிங் போட்ட மாதிரி அவர் ஒரு மீட்டிங் போட்டு, அப்ப இதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா பொதுமக்களுக்கு ஒரு துன்பம் கஷ்டம்னா அது அந்த பொறுப்பு வந்து மன்னனையே, தலைவனையே சாரும். பொதுமக்கள் துன்பப்படுறாங்கன்னா மன்னர் ஏதோ பாவம் செய்திருக்காரு, அந்த பாவத்தோடைய வினைதான் இன்னைக்கு பிரஜைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனால நான் நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா, நினைவு கெட்டின வரைக்கும் மாந்தாதா எந்த தவறும் செய்யாதவர். அதனால மாந்தாதா யோசிச்சு பாக்குற, நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, என்ன காரணம்? சரி, நம்ம வந்து ரிஷிகள் கிட்ட எல்லாம் கேட்கலாம். முனிவர்கள், ரிஷிகள், சாதுக்கள்லாம் முக்காலம் அறிந்தவங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு மாந்தாதா வந்து சில பிராமணர்களை கூட கூட்டிட்டு அவர் வந்து காட்டுக்கு போனார். அங்க வந்து அவர் வந்து ரொம்ப பாக்கியம் பெற்றிருந்தாரு. அங்கீர மகரிஷியை சந்திக்க, அங்கீர ரிஷி, அங்கீர முனிவர். அங்கீர மகரிஷி வந்து அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார் அவர் தபத்தினால. காலம் அறிந்தவர் அங்கீரர், திரிகாலஜ்ஞா. முன்ன என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகுது, அனைத்தும் அறிந்தவர் அங்கீர மகரிஷி. அங்கீர மகரிஷியோட ஆசிரமத்துல போனோடனே ராஜா வந்து ஒரு பாதம் தொட்டு வணங்கி அங்கீரத்தை பிரார்த்தனை பண்றாரு. அங்கீர முனிவர் கேட்கிறார், ராஜா உன்னோட 7 அங்கங்களும் நல்லா இருக்கின்றனவா? ஒரு ராஜாவுக்கு 7 அங்கம் இருக்கு. 7 அங்கங்கள். ஒரு ராஜான்னு சொன்னாலே இந்த 7 அங்கம். ராஜா, அவருடைய சந்ததியர், அவருடைய குடும்ப அங்கத்தினர், பிரஜைகள், மந்திரிகள், பரிவாரங்கள், அவருடைய ராஷ்டிரியம், அவருடைய செல்வம், இதெல்லாம் அடங்கும். இந்த 7 அங்கமும் நல்லா இருக்கா? உன் ராஜ்யத்துல நல்லா இருக்கா? நீ நல்லபடியா இருக்கியா? எல்லாம் குறை ஒன்று இல்ல முனிவரே. ஆனா திடீர்னு என் ராஜ்யத்துல பஞ்சம், வறட்சி ஏற்பட்டு விட்டதுக்கான காரணம் என்ன? நான் ஏதாவது தவறு, அறியாமல் தவறு செய்து விட்டேனா? ஏதாவது பிழை செய்து விட்டேனா? இந்த பஞ்சம் வறட்சியை போக்குவதற்கான வழி என்ன? அப்ப வந்து இந்த அங்கீர மகரிஷி சொல்றாரு, உன்னுடைய ராஜ்யத்துல ஒரு சூத்திரன், ஒரு தகுதியற்ற ஒரு சூத்திரன். சூத்திரன்னா பிறப்பால் அல்ல, குணத்தால் ரொம்ப கீழலையானவன். இன்னைக்கு பிராமணன் சூத்திரன்னா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான், பிறப்பால சண்டை போட்டுட்டு. ஆனா குண கர்ம விபாகசின்னு சாஸ்திரம் சொல்லி, குணத்தின் அடிப்படையில் செயல் அடிப்படை. ஒரு தாழ்ந்த குணம் படைத்த, பாவகரமான வாழ்க்கை வாழக்கூடிய, ஒரு தாழ்ந்த குணம் படைத்த, ஒரு பாவகரமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கீழலையான மனிதன் யாகம் செய்து விட்டான். அவன் யாகம், ஒரு கீழலையான மனிதன், தாழ்ந்த தாழ்ந்த குணங்கள், அதாவது ரொம்ப மோசமான குணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் உள்ள ஒருவன் யாகம் செய்தா எப்படி இருக்கும்? அவன் மந்திரத்தை சரியா உச்சரிக்க மாட்டாரு, சரியான பயிற்சி கிடையாது. இதனால என்ன ஆகும்னா, தவறான மந்திரங்களை உச்சரித்ததுனால, வேத மந்திரங்கள் பிழையால் சொல்லப்பட்டதுனால இந்த மனிதன் தவறு செய்து விட்டான். சூத்திரன் வந்து செய்யக்கூடாத செயல், தன்னுடைய தர்மத்தை விட்டு விட்டு இன்னொரு தர்மத்தை வந்து இமிட்டேட் பண்ணும். தன்னுடைய சொந்த உத்தியோக கடமை விட்டுட்டு இன்னொருத்தருடைய உத்தியோக கடமையை வந்து நகல் பண்ற, இமிட்டேட் பண்ற. அதனால உன் ராஜ்யத்துல இன்னைக்கு வறட்சி ஏற்படும்.
இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த சூதரனை நீ கொன்று விட வேண்டும், அவன் பெரும் தவறு செய்து விட்டான், அவனை தண்டிக்க வேண்டும். மன்னர் வந்து பகவானுடைய பக்தனாக இருந்தாலும் இலகிய மனம் படைத்தவரா இருக்கு. அவர் சொல்றாரு, ஓ முனிவரே, அவர் யாகம் தப்பு தப்பா பண்ணிட்டாரு, வேத மந்திரத்தை தவறா சொல்லிட்டாரு, அதுக்காக மரண தண்டனை கொடுக்கணுமா? வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். அந்த சூதரனும் மன்னிக்கப்பட வேண்டும், ராஜ்யமும் வந்து செழுமை அடைய வேண்டும், செல்வ செழிப்பு அடைய வேண்டும், அதாவது அமைதியும் செழிப்பும் பெறணும். அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? அப்ப அங்கீர முனிவர் சொன்னாரு, நீயும் உன் பிரஜைகள்லாம் சேர்ந்து இந்த தேவசைன ஏகாதசி விரதம் இருந்து பகவான் ஹரியோடைய நாமத்தை ஜபம் செய்து அவருக்கு சேவை செய்து பூஜைகள் செய்து தான தர்மம் எல்லாம் செய்து நீ இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தாயானால் உன்னுடைய பிரச்சனையை தேர்ந்து விடும். அப்புறம் மாந்தாதா மகாராஜா, அந்த குடும்ப அங்கத்தினர்கள், பிரஜைகள், மந்திரிங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஏகாதசி உபவாசம் இருந்தாங்க. இந்த ஏகாதசி உபவாசம் இருந்ததுனால என்னாச்சு? மாந்தாதாவோட ராஜ்யம் சீரும் செழிப்பும் செழுமையும் பெற்றது. குறைகள்லாம், இந்த மற்ற குறைகள்லாம் நிவர்த்தி அடைந்து விட்டது. ராஜா மீண்டும் ராஜ்யத்தை ரொம்ப நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் பகவான்கிட்ட திரும்ப போனார். அதனால இந்த ஏகாதசி மகாத்மியத்தை கேட்கிறவங்க, படிக்கிறவங்க, சொல்றவங்க எல்லாருக்கும் பகவான் மேல தூய அன்பு கிடைக்கும்னு மகாத்மா ஏகாதசி மகாத்மியம். சரி, நம்ம ஸ்லோகத்துக்குள்ள போவோம். 1வது பதம். ஜெய் ஸ்ரீ தேவசேன ஏகாதசி மகோத்சவக்கு ஜெய். 1வது பதம் போடுங்க. ஸ்ரீ சுகௌவாச்ச வரியான் ஈஷதே பிரஸ்ஞாஹ கிருதோ லோகோஹிதம் நிருப ஆத்மவித் சம்ஹ பும்சாம் ஸ்ரோத்ரவ்யாதீஷு பர. ஸ்ரீல சுகதே கோஸ்வாமி கூறினார். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபா ஜெய் ஸ்ரீல பிரபா. ஸ்ரீல சுகதே கோஸ்வாமி கூறினார், ஓ என் அன்பான மன்னனே, உங்கள் கேள்வி மகிமையானது. ஏனென்றால் இது அனைத்து வகையான மக்களுக்கும் மிகவும் நன்மை தரக்கூடியது. இந்த கேள்விக்கான பதில் செவிப்புலனுக்கான முதன்மையான பொருளாகும். மேலும் இது அனைத்து ஆழ்நிலைவாதிகளாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ வந்து பரீட்சித் மகாராஜா சுகதே கோசாமிட்டு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி சுகதே கோசாமி அவர் அப்ரிஷியேட் பண்றார். பரீட்சித் மகாராஜரை வந்து உற்சாகப்படுத்துறார். எப்படி உற்சாகப்படுத்துறாரு? ஓ என் அன்பான மன்னனே, உங்க கேள்வி இருக்கே ரொம்ப மகிமையானது, மங்களமானது. ஏன்னா அது எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை தரக்கூடியது. ஏன்னா அது பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணரை பற்றிய கேள்விகள் செவிப்புலனுக்கு முதன்மையான பொருளாகும். இந்த காது நமக்கு கொடுத்திருக்கிறது எதுக்காகனா கிருஷ்ணரை பற்றி கேட்கறது தான். பாருங்க, பகவானுடைய படைப்புல பகவான் என்ன பண்ணிருக்காரு? 2 காது 1 வாய் தான் கொடுத்திருக்கு. ஏன் 2 காது 1 வாய் கொடுத்திருக்காரு? குறைவாக பேச வேண்டும், அதிகமா கேட்கணும். அதிகமா கேட்கணும், குறைவா பேசணும். நம்ம என்ன பண்றோம்? ஒரு வாயை வச்சுட்டே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கு. அதுல நான் சில ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். ஜெபம் பண்ணும்போது பேசுவாங்க, சாப்பிடும் போது பேசுவாங்க, தூக்கத்திலையும் பேசுவாங்க, 4 பேர் சேர்ந்தா பேசுவாங்க, 2 மாதாஜி சேர்ந்தா பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பான். அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா கிருஷ்ணர் ஒரு வாய் தான் கொடுத்திருக்கு. வாய் வலிக்கிற அளவுக்கு பேசுறாங்க. ஆனா பாரு, காது 2 காது இருக்கு. இந்த 2 காதும், இந்த செவிப்புலன், செவிப்புலனுக்கு மிக முக்கியமானது கிருஷ்ணரை பற்றி கேட்பதுதான். அதுதான் செவிக்கு அமிர்தம். செவிக்கான அமிர்தம் என்னது? கிருஷ்ணா பற்றி கிருஷ்ண ரசாயன கதா. இந்த கிருஷ்ண ரசாயனம், கிருஷ்ண கதா அமிர்தத்தை காதுக்குள்ள ஊத்தணும். அப்ப காது வந்து முழுமை அடையும். அந்த காது வந்து தூய்மை அடையும். புலன், அது என்ன, செவிப்புலன் வந்து தூய்மை அடையும். கிருஷ்ணா பற்றி கேட்க கேட்க செவிப்புலன் தூய்மை அடையும். அப்ப பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்காம இருக்காங்களோ அவங்க காது இருக்கு இல்லையா, கிருஷ்ணரை பற்றி கேட்காதவங்க காது எந்த மாதிரின்னு சொன்னா பாம்பு புற்று மாதிரி. பாம்புக்கு புற்று இருக்கு இல்லையா, பாம்பு புற்று, அதுல கூட ஓட்டை இருக்கு. ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்கா? பாம்பு புற்றுல ஓட்டை இருக்கு,
அந்த பாம்பு புற்று ஓட்டையினால ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரிதான் காதிருந்து பகவானை பத்தி கேட்காதவங்க, இந்த 2 அழகான காது பகவான் கொடுத்திருக்காரு. இந்த காது செவிப்புலன் இருந்து இந்த செவிப்புலனை காதை வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்காக பயன்படுத்தாதவங்க, அவங்க காது வந்து பாம்பு புற்றோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. அந்த புலன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. காது இருந்தும் செவிடராய். கிருஷ்ணரை பற்றி கேட்காதவங்க செவிடர்கள் தான். காது இருந்தும் செவிடு. அதனால இந்த காது வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கறத வச்சு ஆன்மீக பாதையில கிருஷ்ண பக்தியில முதலாவது முக்கியமானது 9 விதமான பக்தி தொண்டில் நவவித பக்தியில் முதலாவது முக்கியமானது சிரவணம், கிருஷ்ணரை பற்றி கேட்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றி கேட்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதயம் தூய்மை அடையும் சொல்லி இது பாகவதம் முதல் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. சுன்வத ஸ்வகத கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுகிருத சதா. யார் ஒருத்தர் தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ, சொன்னத ஸ்வகத கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா, மங்களமான கிருஷ்ணனுடைய லீலைகள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பகவானின் பிறப்பு செயல்கள், இதை பத்திலாம் யார் கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க இதயத்தில் இருக்கிற அழுக்குகள்லாம் போயிடும். இதயத்தில் இருக்கிற அழுக்கு வந்து நம்ம சர்ப்பு போட்டெல்லாம் கிளீன் பண்ண முடியாது. சர்ப்பு யார்கிட்ட என்ன யார் யாரு இன்னொரு யார் 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 ஏர்செல் ஏர்செல் போனு ஏதோ ஒரு இருக்கே, அது ஒரு நிறைய சோப் பவுடர்லாம் இருக்கு. ஏரியல், சாரி, சின்ன வயசுல 80ல பார்த்தது இல்ல, ஏரியல் சோப் பவுடர், சர்ப்பு, வாஷிங் பவுடர், நிர்மா, இதெல்லாம் போட்டு மனதை தூய்மைப்படுத்த முடியாது. இத வந்து உடலைத்தான் ஆடையை தூய்மை, இந்த சோப் பவுடர் எல்லாம் வந்து ஆடையை தூய்மை செய்யும். நம் இதயத்தை மனதை தூய்மை செய்ய வேண்டுமானால் கிருஷ்ணாவை பற்றி ஒரு தொடர்ந்து கேட்க கேட்க என்னாகும், இதயத்துல அழுக்குகள் அடுக்கு அடுக்கா படிஞ்சிருக்கு. காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யங்காரம், பொய்கருவம், ஆணவம், செருக்கு எல்லாம் அப்படி லேயர் கரை படிஞ்சிருக்கு. அதனால ட்ரை கிளீனிங் பண்ணும். துணி ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, ட்ரை கிளீன்ல போடுவாங்க. இந்த துணி ரொம்ப அழுக்காயிடுச்சுங்க, ட்ரை கிளீன்ல கொடுத்துடலாம். உலர் சலவை அவன் போட்டு அடிச்சு துவைச்சு கொண்டு தருவான். அந்த மாதிரி இந்த நினைவு கெட்டாத காலத்திலிருந்து நம் புலன்கள் வந்து அசுத்தமா இருக்கு, குறிப்பா மனது. அப்ப அசுத்தமான மனதை சுத்தப்படுத்துவதற்கு ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு அளவு ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ அவ்வளவுக்கு அளவு அவங்க கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைவாங்க. சோ பொருளூர்ல புரோப்பா என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. கேட்கப்பட்ட கேள்வியும் மிகவும் நேர்த்தியானது ஆகையால் இது செவி உற வேண்டிய மிக சிறந்த விஷயமாகும். இத்தகைய கேள்வியாலும் பதிலாலுமே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை ஒருவர் அடையலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல பரம புருஷராகையால் அவரை பற்றி எந்த கேள்வி ஆனாலும் அது மூலமானதும் பக்குவமானதும் ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான அன்பு தொண்டை அடைவதே வாழ்வின் மிகச்சிறந்த பக்குவமாகும். மனித வாழ்க்கையின் மிகச்சிறந்த பக்குவமான நிலை என்னது, கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதுதான் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ண தத்துவத்தை பற்றி பரிசித் மகாராஜாவின் கேள்விகள் பெரிதும் புகழப்படுகின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது உன்னதமான தோற்றம், மறைவு மற்றும் தெய்வீகமான லீலைகள் ஆகியவற்றின் தன்மைகளை அறிவதாலேயே ஒருவன் உடனடியாக வீடு பேறு அடைந்து பகவானிடம் திரும்பி சென்று விடுவார். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தக்வா தேகம் புனர் ஜன்ம நைதி மாமேதி. சோ அர்ஜுனா, ஓ அர்ஜுனா, யார் ஒருவர் என் பிறப்பு செயல்கள் எல்லாம் திவ்யமானது கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, ஜபிக்கிறாங்களோ, அவங்க என்ன ஆவாங்க, இந்த உடலை விட்ட உடனே என்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துருவாங்க, மீண்டும் அவங்க பிறவி எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அதனால பகவானிடம் திரும்பி போக வேண்டும் என்ற ஆர்வம் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னா, இந்த பிறவியிலே நான் பகவான்கிட்ட போகணும், இனி ஒரு பிறவி எனக்கு வேண்டாம். யாருக்காவது இன்னொரு பிறவி வேணும்னு சொன்னா கை தூக்குங்க. இன்னொரு பிறவி வேணும் எனக்கு, நான் லண்டன்ல பிறக்கணும், இல்ல நான் வந்து ஈரான்ல பிறக்கணும், இல்ல பாலஸ்தீனத்துல பிறக்கணும், இல்ல சவுதி அரேபியால பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கை தூக்குங்க. யாரா இருக்கீங்களா அப்படி? இல்ல நான் வந்து தேவலோகத்துல பிறக்கணும். எங்க போனாலும் பிரச்சனை தான்.
ஈரான் அமெரிக்கா ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, இது ஒரு பக்கம். அங்க போனா நிம்மதியா இருக்க முடியாது. சரி, ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு தான் சண்டைன்னு பார்த்தா அரபு நாடுல என்ன பண்ணிச்சு, அங்க குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கிணறு யாருக்கு சொந்தம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான ப்ராப்ளம். சோ மெனி மெட்டீரியல் வேர்ல்ட், பௌதிக உலகனாலே துன்பம் தான், ப்ராப்ளம், பிரச்சனைகள் தான். அதனால இந்த ஜட உலகமே துன்பம், துக்காலயம் சொல்றாரு கிருஷ்ணா. இந்த ஜட உலகத்தை கிருஷ்ணா வந்து துக்காலயம் சொல்றாரு. வைகுந்தம், பகவானுடைய ஆன்மீக உலகம் வைகுந்தா. குந்தா மீன் மிசரி. வைகுந்தான தெர் இஸ் நோ மிசரி. பகவானுடைய ஆன்மீக உலகம் சொன்னா துன்பமே கிடையாது. உடலால துன்பம் கிடையாது, மனதால துன்பம் கிடையாது, இயற்கையினால ஒரு துன்பம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு இங்க வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்போம் நம்ம. இப்ப மீண்டும் அந்த இடத்துக்கு திரும்ப போகணும் அப்படின்னா, கிருஷ்ணரை பற்றி எவ்வளவுக்கு நம்ம கேட்கிறோமோ அவ்வளவு கிருஷ்ணர் மேல நமக்கு அன்பு அதிகரிக்கும். ஓகே, அடுத்த ஸ்லோகம், 2வது பதம். ஸ்ரோத்ரவ்யந்த்யானி ராஜேந்திர நிருணாம் சந்தி சகஸ்ரஷः ஆப்ரஷ்யதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. ஓ சக்கரவர்த்தி, பௌதீக ரீதியில் மூழ்கி இருப்பவர்கள் இறுதி சத்தியத்தை, அதாவது பரம சத்தியத்தை அறிந்து கொள்வதில் குருடராக இருப்பதால் மனித சமுதாயத்தில் கேட்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. பரீட்சித் மகாராஜுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பரீட்சித் மகாராஜுக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, அவங்க குருநாதர்கிட்ட கேட்கிறார். பரீட்சித் மகாராஜுடைய குரு வந்து சுகதேவ் கோஸ்வாமி. சுகதேவ் கோஸ்வாமி பார்த்து பரீட்சித் மகாராஜ் கேட்கிறாரு, ஓ குரு மகாராஜ், குருதேவா, என்ன ஒரு துர்பாக்கியம்! கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானது பிறப்பு, அவரது செயல்கள்லாம் எவ்வளவு மங்களமானது, எவ்வளவு உன்னதமானது. பகவானுடைய பல்வேறு லீலைகள், அவதாரங்கள், இதெல்லாம் கேட்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா ஏன் மக்கள் செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க? ஏன் மக்கள் சத்சங்கத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம்? அதுக்குதான் இங்க சுகதேவ் கோசாமி பதில் சொல்றாரு. சுகதேவ் கோசாமி என்ன சொல்றாரு, பரீட்சித் மகாராஜா பார்த்து, நீ ராஜாக்கள்ல இந்திரனை போல, ராஜேந்திரன். நம்ம ஊர்ல கூட பேரை வைப்பாங்க, பேர்ல மட்டும்தான் ராஜேந்திரன் இருக்கும். ஆனா 5க்கு 10க்கு நாயா பேயா கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆனா பேரு மட்டும் ராஜேந்திரன் வச்சிருப்பாரு. ஒருத்தருக்கு கமலக்கண்ணன் பேரு, ஆனா கண்ணு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா பேரு மட்டும் கமலக்கண்ணன். லட்சுமின்னு பேரு, நல்ல மங்களகரமான பேரு, ஆனா வீட்டுல ஒரு ஐஸ்வர்யம் இல்லை. அட்லீஸ்ட் பேர்லயாவது வச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்படும். ராஜேந்திரா, ராஜாக்களில் இந்திரனை போல வாழ்பவர் பரீட்சித். சோத்திரம் இந்த ஆந்திரி ராஜேந்திரா நினாம் சந்தி சகசரசு. பரீட்சித் மகாராஜாட்ட வந்து சுகதேவ் கோசாமி சொல்றாரு, ஓ ராஜாக்களில் இந்திரனை போல இருப்பவனே பரீட்சித்து, மக்கள் வந்து ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை பத்தி கேட்கறாங்க, பேசுறாங்க. கரப்பாம்பூச்சி பார்ட்டி என்ன ஆச்சு, நீட் எக்ஸாம் என்ன ஆச்சு, அந்த சினிமா வந்து அது எப்படி போச்சு, அதோட ரிவ்யூ என்ன சொன்னாங்க, ஆயிரம் விஷயம். அரசியல், சினிமா, சமுதாயம், பொருளாதாரம், சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, நொந்த கதை, நோகாத கதை, வெளிநாட்டு கதை, உள்நாட்டு கதை, எல்லாம் பேசுறாங்க. நினாம் சந்தி சகசிரசு, 1000 விஷயங்கள் பேசுறாங்க. நீங்க பாருங்க, சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணா 1000 விஷயம். தேவையில்லாம 4 பேர் உட்கார்ந்து டிபேட் பண்ணிக்கிட்டு, வேற வேலையே இல்லை. இவர் செய்தது சரியா, அவர் செய்தது சரியா, இது சரியா, அது சரியா, அதை பார்க்க ஒரு 10 பேர். இந்த மாதிரி 1000 விஷயங்கள் இருக்கு. கௌதம் ராஜேந்திரா நாம் சந்தி சகசரசு. ஏன் இதுல ஈடுபடுறாங்க? கிருஷ்ணாவை பற்றி கேட்கறது எவ்வளவு மங்களமானது. பகவானது நாம ரூப குணாதிசயங்கள், ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், இதெல்லாம் கேட்கறது எவ்வளவு ரொம்ப இனிமையானது. இது அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம், ஹரி கதா அமிர்தம். இந்த அமிர்தத்தை, சைத்தன்ய சரித்த அமிர்தம், பாகவதம் அமிர்தம், இதையெல்லாம் பருகாம 1000 விஷயங்கள் பேசுறாங்க. சினிமா பத்தி, அரசியலை பத்தி, பொருளாதாரம், சொந்த கதை எல்லாம் பேசுறாங்க. எதனால? ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம். நான் யாருன்னே மறந்து போயிட்டேன். நான் யாருன்னு மறந்து அறியாமையில தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டு பௌதிக வாழ்வுல மூழ்கி இருக்கிறவங்க. ஓ மகாராஜா,
வாழ்க்கையோடைய முடிவான குறிக்கோளை அறியாதவங்க, வாழ்க்கையோடைய முடிவான உன்னதமான ஞானம், பரம சத்தியம், அந்த பரம சத்தியம் பரம்பொருள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அறியாத காரணத்தால் பௌதீக வாழ்க்கைக்காக மனதை பறிகொடுத்தவர்கள். பௌதிகத்துல அனுபவிக்கணும், நான் இதை அனுபவித்தாக வேண்டும், நான் அதை அனுபவித்தாக வேண்டும் சொல்லி அனுபவிக்க வேணுங்கிற எண்ணம் படைத்தவங்க, பௌதிக வாழ்க்கையில் மனதை பறிகொடுத்தவர்கள். செவி உறுவதற்காக மனித சமுதாயத்தின் பல வழிகள் உள்ளன. சோசியல் மீடியால யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் எண்ணத்தெல்லாம் வச்சு ஆயிரம் விஷயங்களை பத்தி கேட்க. அப்ப எந்த மாதிரி வாழ்றேன்? கிரகேஷு கிரகமேதினா, கிரகமே இதி. இந்த கிரகமேதிங்கிற வார்த்தை இப்படி, கிரகமே இதி. கிரகமே இதினா நான் தான் இந்த உடம்பு, இது நான் இந்த உடம்பு, இது என் வீடு, இது என் மனைவி, என் குடும்பம், என் நாடு, என் மதம், என் இனம், என் மொழி, இப்படியேதான் வாழ்க்கை. கிரகேஷு கிரகமேதினா, கிரகேஷு கிரகமேதி அப்படின்னு சொன்னா வீட்டுல விலங்கு மாதிரி வாழ்றவங்க. வீட்டு விலங்கு எது? நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாம் தான் வீட்டு விலங்கு. அப்ப கிருஷ்ணரை பற்றி கேட்காதவங்க, பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி கேட்காதவங்களுக்கு காது வீட்டு விலங்கு காது மாதிரிதான். நாய், பூனை எல்லாம் இருக்கு. அது கிருஷ்ணரை பத்தி ஒரு நாயை உட்கார வச்சு, ஏ நாயே நீ உட்காரு, நான் கிருஷ்ணரை பத்தி சொல்றேன் கேளுன்னா அது அதை உட்காந்து கேட்குமா? கேட்க. அத மாதிரிதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரமும் இல்லை. நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரம் இல்லை, அது ஓடிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் பாருங்க, மக்களை கூப்பிட்டு சத் சங்கத்துக்கு வாங்கன்னு சொன்னா எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். சோ மெனி திங்ஸ், சோ மெனி ப்ரோக்ராம். சரிங்க, ஞாயிற்றுக்கிழமையாவது வாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க லீவை, தூங்க விட மாட்டீங்களா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை அங்க போகணும், இங்க போகணும், புலன் போகணும், சினிமா போகணும், டிராமாக்கு போகணும், அந்த சோ மெனி திங்ஸ். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. கிரகேஷு கிரகமேதினா, அவங்க வீட்டுல விலங்கு மாதிரி வாழ்ந்தது. அப்ப பாகவத் என்ன சொல்லுது? அப்படி இருக்க கூடாது. பாகவத் என்ன சொல்லிருக்கு? ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்துக்கு திரும்பி செல்லும் வழியை மூடர்கள் அறிவதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்துக்கு திரும்பி செல்றதுக்கான வழி என்னது? பரமபுருஷரை பற்றியும் அவரது நாமம், ரூபம், செயல்கள், அவரது தெய்வீகமா லீலைகள், இவற்றையெல்லாம் ஒருத்தர் கேட்க வேண்டும். இப்படி இதை கேட்பதால் ஒருத்தர் வீடு பேறு அடைவார். பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். இந்த காது கொடுத்திருக்கிறதுக்கே பகவானை பத்தி கேட்கதான், வேற எதுக்காகவும் இல்லை. நமக்கு 2 காது கொடுத்திருக்கிறதே கிருஷ்ணரை பற்றி கேட்கதான். இந்த புலன்கள்ல மரணம் சம்பவிக்கும் போது, ஒருத்தருக்கு மரணம் வரும்போது எல்லா புலன்களும் தன்னுடைய செயலை இழந்து விடலாம். எழுந்து ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது, எழுந்து நடக்க முடியாம போயிடலாம், கை கால் வராம போயிடலாம், கண்ணு கூட பார்வை தெரியாம போயிடலாம். ஆனா காது இருக்கு பாத்தீங்களா, அது அந்த செவி புலன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சிலருக்கு வயதானதுனால காது சத்தமா பேசினாதான் கேட்கும், ஆனா காது கேட்காம இருக்காது, காது கேட்கும். அப்ப பாருங்க, கிருஷ்ணர் எவ்வளவு பெரிய பாக்கி கொடுத்து, எவ்வளவு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்திருக்காருன்னா, அந்த காதால கிருஷ்ணரை கேட்டா மனதால நினைக்க முடியும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய வெளியும் புகுதருவான் இடனமும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார், ஆடி மாசம் ஆடிப்பூரத்துலதான் ஆண்டாள் தோன்றினாங்க. ஆண்டாள் நாச்சியார் தோன்றியது திருவாடிப்பூரம். ஆண்டாள் நாச்சியார் தோன்றியது ஆடிப்பூரம். ஆண்டாளே சிறந்த உதாரணம். பகவானை பத்தி கேட்க, சின்ன குழந்தையிலிருந்து பகவானை பத்தி கேட்டு 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 ஆண்டாளுக்கு கிருஷ்ணர் மேல அளவிட முடியாத அன்பு, தூய அன்பு. ஒரு நாள் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம். எவ்வளவு பேர் போயிருக்கீங்க தெரியாது. ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்க வடபத்ர சாயி பெருமாளுடைய கோயில். அந்த கோயில் ஒரு அழகான நந்தவனம். அந்த நந்தவனத்தை பராமரித்துக் கொண்டிருந்தவர் தான் விஷ்ணு சித்தர். அவர் பிற்காலத்துல பெரியாழ்வார் என்று எல்லாரும் பாராட்டப்பட்டார், புகழப்பெற்றார். பெரியாழ்வார். அவருடைய நந்தவனத்துல அழகான ஒரு குழந்தை, அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொண்ணு இடத்துல, தாமரை போல கண்கள், அழகான சுருள் கூந்தல், அப்படி ஒரு தெய்வீக குழந்தை. பூமாதேவியே பெரியாழ்வாருக்கு குழந்தையா கிடைச்சிட்டாங்க.
வந்துட்டாங்க. பூமாதேவி ஏன் ஆண்டாளா வந்தாங்க? ஒரு முறை வந்து இரண்யாக்ஷன்ற அசுரன், இரண்யாக்ஷன் காலியா அவன் பூமி கொண்டு கர்ப்ப கடலை வச்சுட்டான். அப்ப பகவான் என்ன பண்ணாரு? பூமியை வந்து மீட்டு வந்து இரண்யாசுரோட சண்டை போட்டு அவரை வதம் பண்ணாரு. அப்புறம் பூமாதேவி தன் மடியில உட்கார வச்சு பூமாதேவி தன் மடியில உட்கார வச்சுட்ட பகவான் பூமாதேவிக்கு இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை சொல்றார். பகவானுடைய தெய்வீகமான லீலைகள், அவரது பக்தி தொண்டு, பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், இதெல்லாம் கேட்ட உடனே பூமாதேவிக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ண பக்தி, அத பக்தி தொண்டு இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா? பக்தனுக்காக பகவான் என்ன வேணாலும் செய்வாரா? பூமாதேவி மீட்கிறதுக்காக காட்டுப்பன்றியோட வடிவெடுத்துட்டார் பகவான். வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவனி மக்னா சசினி கலங்க கலேவனி மக்னா கேசவத் தா சுகர ரூபா கேசவத் தா சுகர ரூபா ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே வசதி தசன சிக்கரே தரணி தவலக்னா. கர்ப்பக்கடல்ல பூமியை கொண்டு ஒளிச்சு வச்சுன்னா அந்த இரண்யாக்ஷன், பூமாதேவி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அந்த இரண்யாக்ஷன் தூக்கின்னு போயிட்டான். பகவான் போய் தன்னுடைய காட்டுப்பன்றி வடிவம் எடுத்து அந்த கூரிய கொம்புகளால தந்தத்தால பூமியை மேல தூக்குனார். அதான் வசதி தசன சிக்கரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவனி மக்னா கேசவது தான் சூக்கரர். சூக்கரம்னா வராகம், காட்டுப்பன்றி. யாரு வராக ரூபம் எடுத்தாரு? யாரு காட்டுப்பன்றியோட வடிவம்? கேசவது தா, கேசவனே, கிருஷ்ணரே வராகரா அவதாரம் செய்தார். அப்போ பூமா பிராட்டியாருக்கு ரொம்ப, பூமி பிராட்டிக்கு என்ன ஒரு ஆசைன்னா, கிருஷ்ண பக்தி எவ்வளவு உன்னதமானது, பக்தி தோண்டி எவ்வளவு மகிமையானதுன்னா, பக்தருக்காக பகவான் எதுவும் செய்வார்னா, நான் இந்த பூலோகத்துல போய் இந்த பக்தி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யணும்னு ஆண்டாள் ஆசைப்பட்டேன். அதாவது பூமாதேவி இந்த பூலோகத்துல போய் நான் வந்து பக்தி தோண்டை பறைசாற்ற வேண்டும் அப்படின்னு ஆண்டாளாக அவதரித்தார். அந்த திருப்பாவை 30 பாசுரங்களும் என்னது? வேதங்களுடைய சாரம். அந்த ஓரொரு பாசுரம் என்ன சொல்லுது? பகவானுடைய நாமத்தை தான் சொல்லுது. பையத்துயிலும் பரமநடி பாடி, பையத்துயிலும் பரமநடி பாடி பகவானுடைய நாமத்தை பாட வேண்டும். நாவினால் பாடி, நாவெடுத்து பகவான் நாமத்தை பாட வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, எவ்வளவு பாடி எவ்வளவு தடவை சாண்ட் பண்ணணும். சாண்டிங் பத்தி ஆண்டாள் நாச்சியர் ஒரு பாசுரத்திலையும் சொல்றாங்க, நாமத்தை சொல்லணும், பகவான் நாமத்தை பாடணும், பகவான் நாமத்தை பாடணும். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஹோலி நேம். பகவானை புனித நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு ஆண்டாள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து. ஏன்னா அதுதான் பரமபதம் தரக்கூடியது, பகவானுடைய நாமம் தான். அப்ப ஆண்டாள் வந்து பெரியாழ்வார் குழந்தையா வந்தாங்க. அவருக்கு பெரியாழ்வார் என்ன பண்ணாங்க? ஆண்டாளை தன் தோல் மேல உட்கார வச்சுட்டு பூவெல்லாம் பறிக்கும் போது பகவானுடைய கதையை சொல்லுவார். கிருஷ்ணர் எப்படி வந்து கோகுலத்துல குழந்தையா லீலை பண்ணார், யசோதா மாட்ட என்னென்ன குருபுத்தனம் பண்ணார், அப்புறம் பூதனா அகாசுரா பகாசுரா இந்த அசுரங்களை எப்படி கிருஷ்ணர் வதம் பண்ணார், கோபிகளோட எப்படி அன்பு பரிமாற்றம் பண்ணார், இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஆண்டாள் கேட்டுட்டே இருக்கா தினமும். அப்படி கேட்டு 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 ஆண்டாளுக்கு வந்து கிருஷ்ணாவே தனக்கு கணவரா வரணும். அப்புறம் ஆண்டாள் என்ன பண்ணாங்க? அந்த வடபத்ர சாயி பெருமாளையே கிருஷ்ணரா நினைச்சுக்கிட்டாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலமா நினைச்சுக்கிட்டாங்க. அங்க இருக்கிற தன் தோழிகளே கோபிகளா நினைச்சுக்கிட்டாங்க. கோபிகளோடு சேர்ந்து எப்படி கிருஷ்ணரை எழுப்புறது, அவருடைய எப்படி லீலை பண்றது எல்லாம் தான் பாடுனாங்க திருப்பாவை. சூடி தந்த சுடற்கொடி. ஆண்டாள் என்ன பண்ணுவாங்களாம், அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள போனா, வடபத்ரசாயி கோயிலுக்கு போனா ஒரு கிணறு. இந்த கிணறு இப்போ இருக்கு. இது வந்து பாருங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாள் இந்த பூமியில தோன்றியது. அந்த இடமும் இருக்கு, அந்த கோயிலும் அப்படியே தான் இருக்கு, அங்க கிணறு எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சும்மா ஒரு கற்பனை எல்லாம் பண்ணி சொல்லல, உண்மையாலுமே இருக்கு. அந்த ஆண்டாள் என்ன பண்ணுவாங்களா, மாலை கட்டிட்டு இந்த மாலை நல்லா இருக்கா இல்லையான்னு பாக்கணுமே, அவங்க போட்டு பாத்துக்கோ. அவங்க போட்டு பார்த்துட்டு தண்ணியில அந்த கிணத்துல எட்டி பார்ப்பாங்களா மாலை நல்லா இருக்கான்னு. ஆக்சுவலி இது வந்து அபராதம், நம்ம பண்ண அபராதம். அதாவது எந்த ஒரு பொருளையுமே வந்து முதல்ல பகவானுக்கு கொடுக்கணும். அது போகா. பகவானுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி போகா.
பகவானுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நம்ம பயன்படுத்தினா அது மகா பிரசாதம். பிரசாதம் பிரசாதம்னா கருணை. போகா என்றால் அனுபவிக்கிறது. போகா என்றால் அனுபவிப்பது, பிரசாதம் என்றால் கருணை. அப்ப எந்த ஒரு பொருளையும், ஒரு பூவோ அல்லது உணவோ, பூவோ உணவோ சந்தன தைலமோ எதுவா இருந்தாலும் முதல்ல பகவானுக்கு ஆஃபர் பண்ணும், பகவானுக்கு படைக்கணும். பகவானுக்கு படைச்சிட்டு அதை பிரசாதமா எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம செய்யணும். ஆனா ஆண்டாள் என்ன பண்ணிட்டாங்க, பகவானுக்கு படைக்கிற மாலையை முதல்ல அவங்க போட்டுக்கிட்டாங்க. இது சேவா அபராதம். நம்ம பண்ணா அது சேவா அபராதம். இது ஆண்டாளுக்கு பொருந்தாது. ஏன் ஆண்டாளுக்கு பொருந்தாது? ஆண்டாள் நம்மள மாதிரி இந்த ஜட உலகத்துல கர்மத்தினால பிறக்கல. முதல்ல ஆண்டாள் நாச்சியார் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதரே கிடையாது. அவங்க ஒரு தாயினுடைய கருவுல வந்தது இல்ல, ஒரு மனித பிறவி இல்ல. அவங்க கர்மத்தினால பிறக்கல. ஆண்டாள் நாச்சியார் வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்திருக்காங்க நமக்கு கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுக்கறதுக்காக. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது நம்ம இமிட்டேட் பண்ண முடியாது. நம்ம இமிட்டேட் பண்ணா நமக்கு அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சு போயிடும். சிவபெருமான் விஷம் குடிச்சாரு, நான் விஷம் குடிச்சா என்ன ஆவேன்? 108 ஆம்புலன்ஸ் தான் முதல்ல போன் அடிக்கும், கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட வேண்டியது இல்ல, போற வழியிலே போயிச்சு. சிவபெருமான் விஷம் குடிச்சாருன்னா அவருடைய கருணையை நமச்சு நம்ம பாராட்டணுமே தவிர, நான் விஷம் குடிச்சா அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணாங்க, மாலை அவங்க போட்டு பார்த்துக்கிட்டாங்க. இது பெரியாழ்வாருக்கு தெரியாது. தினமும் ஆண்டாள் என்ன பண்றாங்க, மாலையை போட்டு பார்த்துட்டு எடுத்து வச்சிருவாங்க. ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துட்டாரு, பகவானுக்கு போடுற மாலையை ஆண்டாள் சூட்டியிருக்காளே, என்ன ஒரு அபராதம் பண்ணிட்டோம் நம்ம, அபச்சாரம் அபராதம் ஆயிடுச்சே. இப்போ நம்மளுடைய நாம் அணிந்து கொண்ட மாலை பெருமாளுக்கு சாத்துறதா, இது அபராதம். பெருமாளுடைய பிரசாதத்தை நாம எடுத்துக்கலாம், பெருமாளுக்கு சாற்றிய மாலை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இங்க நிறைய மாதாஜிகள் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணலாம், 2 முழம் 3 முழம் மல்லிப்பூ வாங்கி அதை முதல்ல பகவானுக்கு ஆஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது பிரசாதமா நம்ம தலையில வச்சுக்கலாம். நான் தலையில வச்சு பூ கொண்டு பிரசாதமா பகவானுக்கு கொடுக்கலாமா? அது அபராதம், அது செய்யக்கூடாது. ஆனா ஆண்டாள் என்ன பண்ணாங்க, அவங்க போட்ட மாலையை பெரியாழ்வார் சொன்னாரு, ஆண்டாளே என்ன ஒரு அபராதம் பண்ணிட்ட நீ, நீ போட்ட மாலையாவ பெருமாளுக்கு போட்டுட்டு இருந்தே எவ்வளவு நாள், நான் அபராதம் பண்ணிட்டு இருந்தேனே, அதனால இன்னைக்கு இந்த மாலை நான் போட போறது இல்லை. அந்த மாலையை ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு மாலை கட்டுறாரு புதுசா. ஆண்டாள் சூடிய மாலையை ஒதுக்கி வச்சுட்டு வேறொரு மாலையை கட்டினார் பெரியாழ்வார். அந்த மாலையை கொண்டு போட்ட பகவான் ஏத்துக்க மாட்டேங்கிறார். பகவான் ஏத்துக்க மாட்டேங்கிற, மாலை நழுவி நழுவி கழுத்திலே நிக்க மாட்டேன். பகவான் சொன்னாரு, பெரியாழ்வாரே, உங்க பொண்ணு போட்ட மாலை தான் எனக்கு வேணும். ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி அந்த மாலையை கொண்டு வாங்க, அந்த மாலை தான் எனக்கு வேணும். மாலை மட்டுமில்ல, உங்க மகளையும் நான் எடுத்துக்கொள்றேன். உங்க பொண்ணுடைய மாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க பொண்ணையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பகவானுக்கே மாமனார் ஆயிட்டாரு பெரியாழ்வார். ரங்கநாதர் தான் ஆண்டாளை கல்யாணம் பண்ணி. அது ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். ஆண்டாள் சொன்னாங்க, நான் மானிடனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எப்படி பெருமாளை கல்யாணம் பண்றது? பெருமாள் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது, நான் பெருமாளை தான் கல்யாணம் பண்ணேன். கடைசியில பகவான் ஏத்துட்டாரு, ஆண்டாள் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனால எங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, எவ்வளவுக்குள்ள ஒருத்தர் பகவான் நாமத்தை பாடுறோமோ, ஜபிக்கிறோமோ, கேட்கிறோமோ, அவ்வளவுக்குள்ள தூய்மை அடைவோம். தீயில போட்ட பஞ்சு எப்படி தூசியா போயிடுமோ, அது போல நாம் செய்த பாவ வினைகள்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும் பகவானை பற்றி கேட்கறதுனால. அதனால கேட்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டாளுடைய சரித்திரத்துன்னு தெரியுது. சரி, அடுத்தது 3வது பதம். நித்ரயாஹ்ரயதே நக்தம் வ்யவாயேன சவாவயஹ திவா சார்த்தகயா ராஜன் குடும்பபரணே நவா. இப்படிப்பட்ட பொறாமை கொண்ட இல்லத்தவரின் ஆயுள் காலம் இரவில் தூங்குவதிலோ அல்லது உடலுறவு கொண்டு கழிக்கப்படுகிறது. பகலில் பணம் சம்பாதிப்பதிலோ அல்லது குடும்ப உறுப்பினர்களை பராமரிப்பதிலோ கழிகிறது. இது கிரகமேதி. அதாவது கிரகம் என்றால் வீடு, வசிக்கும் இடம். அந்த வீட்டுல வசிக்கிறவங்கள 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று கிரகஸ்தர்கள், இன்னொன்னு கிரகமேதிகள். இல்லறத்தான், இல்லறம். இல் அறம், வீட்டில் வசிப்பதும் தர்மம் தான். இல்லறத்தான் கிரகஸ்தன், குடும்பஸ்தன். அந்த குடும்பஸ்தர்ல 2 வகை கேட்டகிரி, 2 வகைப்படுத்தலாம். ஒன்று கிரகஸ்தர்கள், இன்னொன்னு கிரகமேதிகள். கிரகஸ்தர்களுக்கும் கிரகமேதிக்கும் என்ன வித்தியாசம்னா, நிறைய ஒற்றுமை இருக்கு, ஒரு வேற்றுமை தான் இருக்கு.
ஒரு குடும்பஸ்தனுக்கும் அது 2 பேரும் குடும்பஸ்தர் தான். கிரகஸ்தர்கள்னா குடும்பஸ்தர்கள். அதுல கிரகஸ்தர்கள் என்றால் கிருஷ்ண பக்தர்கள், கிரகமேதிகள் என்றால் பொறாமை கொண்டவர்கள். யார் இடத்துல? பகவான் இடத்திலும் பக்தரிடத்திலும் பொறாமை கொண்டிருக்கிறவங்க. பௌதீக வாழ்க்கையே புலன்பம் தான் பிரதானம், என்னுடைய புலனின்பம் தான் பிரதானம் என்று வாழ்ந்து கொள்றது. புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும், புலனின்பமே பிரதானம் வாழ்றவங்க கிரகமேதிகள். கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்தும் நினைக்கிறவங்க கிரகஸ்தர்கள். இப்போ 2 பேரும் சாப்பிடுறாங்க. கிருஷ்ண பக்தரும் சாப்பிடுறாரு, தூங்குறாரு, குடும்பம், மனைவி, குழந்தைங்க, வேலை, உத்தியோகம், ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் வியாபாரம் எல்லாம் இருக்கு. ஒரு கிருஷ்ண பக்தரும் வேலைக்கு போறார், சம்பாதிக்கிறார், குடும்பம் நடத்துறார், எல்லாம் பண்றார். கிருஷ்ண பக்தர் அல்லாத 2 குடும்பஸ்தன். ஒரு குடும்பஸ்தன் கிருஷ்ண பக்தன், இன்னொரு குடும்பஸ்தன் கிருஷ்ண பக்தன் அல்லாதவன். இந்த 2 பேரும் ஒரே வேலைதான் செய்யறாங்க. சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஸ்கூலு, காலேஜ் எல்லா வேலையும் நடக்கும். ஆனா எங்க வித்தியாசப்படுது? கான்சியஸ்னஸ்ல வித்தியாசப்படுது, உணர்வில் வித்தியாசம். இந்த கிருஷ்ண பக்தர் என்ன பண்றாரு? கிருஷ்ணாவுடைய புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். தன்னுடைய வீட்டுல பகவானுக்கு அழகான ஒரு பூஜை மண்டபம் அமைத்து தன்னுடைய செயலையெல்லாம் கிருஷ்ணரை சார்ந்து நடத்துறார். சமைக்கிறத பகவானுக்கு நிவேதனம் பண்றார், சம்பாரிச்சு வர பொருளை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார். யத் கரோசி யஜஸ்நாசி யஜ்ஜுகோசி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஸ்மதர்ப்பணம். அவர் என்னெல்லாம் படைக்கின்றார்? ஒரு அழகான வீடு கட்டினார். அந்த அழகான வீடு கட்டி அந்த வீட்டுக்கு நடுவுல கிருஷ்ணருக்கு ஒரு அழகான பூஜை மண்டபம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு? கிருஷ்ணருக்கு ஒரு வீடு கட்டி அதுல அழகான ஒரு பூஜை மண்டபம் வைக்கிறார். அப்புறம் என்னெல்லாம் சமைக்கிறாரோ பகவானுக்கு நிவேதனம் பண்றார். அப்புறம் என்னெல்லாம் சம்பாரிச்சு வர்றாரோ பகவானுக்கு அதை அர்ப்பணிக்கிறார். யத்கரோசி யஜஸ்நாசி யஜ்ஜுகோசி, எந்த தபம் எல்லாம் பண்றார். ஏகாதசி விரதம் இருக்கார், பகவான் தோன்றிய தினங்கள்ல விரதம் இருக்கார், ஆச்சாரியர் தோன்றிய மறந்தது, இப்படி எல்லாம் அவர் உணர்வு கிருஷ்ணரை மையப்படுத்தி இருக்கு. அவங்க வீட்டுல ஒரு குடும்பஸ்தனான கிருஷ்ண பக்தர் வீட்டுல கிருஷ்ணர் தான் நடு நாயகனா இருக்கார். இதுதான் இவங்க வாழ்க்கை. இந்த பக்தன் அல்லாத குடும்பஸ்தர்கள் கிரகமேதி. கிரகமேதினா நான் தான் இந்த வீடு குடும்பம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா, அவருடைய வாழ்க்கையில அவர் புலன் தான் நடுநாயகன். மனைவி நினைப்பா கணவன் என் புலனை திருப்திப்படுத்தணும், கணவன் நினைக்கிறா மனைவி என் புலனை திருப்திப்படுத்தணும், குழந்தைகள் நினைக்கிறாங்க அப்பா அம்மா எங்க புலன்களை திருப்திப்படுத்தணும், அப்பா அம்மா நினைக்கிறா என் பிள்ளைங்கெல்லாம் என் புலனை திருப்தி, வீட்டுல நாய் கூட நினைக்கிறது என்னை யாரும் திருப்திப்படுத்தணும். இப்படி பக்தர் அல்லாத வீட்டுல என்ன பண்றது? புலன்பம் தான் பிரதானம். ஒரு பக்தர் வீடு கட்டினா அது நடுவுல கிருஷ்ணரை வச்சிருப்பார், பக்தர் அல்லாத வீட்டுல நடுவுல ஹோம் தியேட்டர் வச்சிருப்பார். இதுதான் வித்தியாசம். என்ன வித்தியாசப்படுதுங்க? கான்சியஸ்னஸ்ல டிஃபர் ஆகுது, உணர்வில் வேறுபாடு. அதனால கிருஷ்ண பக்தர் குடும்பம் இல்லையா, குழந்தை இல்லையா, எல்லா பொறுப்பும் இருக்கு. ஆனா அதுக்கு மத்தியில் அவர் என்ன பண்றாரு? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அவர் தன் குழந்தைங்க, மனைவி, கணவன் எல்லாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்றார். இது தெரியாதவங்க என்ன ஆவாங்க? குருடர்களா இருப்பாங்க. நதே விது ஸ்வார்த்த கதீகி விஷ்ணு, பிரகலாத் மகாராஜ் சொல்றார், நதே விது ஸ்வார்த்த கதீகி விஷ்ணு துராசையாகி பகிரத்தமானினா அந்தாந்தராணி உபநீயமானா ஏபிஷு அந்தா உருதாமி பத்யா. பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு? இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் விஷ்ணுன்னு தெரியாதவங்க, யாருக்கு இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் விஷ்ணுதான் தெரியலையோ அவங்க குருடர்கள் சொல்ற. இந்த குருடர்களை என்ன பண்ணுவாங்க? இன்னொரு குருடனை தலைவனா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த எல்லா குருடனும் போய் ஒரு சாக்கடையில விழுவாங்க. இந்த எல்லா குருடனும் போய் ஒரு சாக்கடையில விழுவாங்க. இதுதான் பிரகலாதுடைய ஸ்டேட். அதனால குடும்ப வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை. எப்போது அழகான வாழ்க்கை? கிருஷ்ணரை மையமா வச்சுவாங்க, கிருஷ்ணரை நடுநாயகனா வச்சுட்டு கிருஷ்ண பக்தி பண்ண அந்த குடும்ப வாழ்க்கை அழகான வாழ்க்கை. இதே குடும்ப வாழ்க்கை எப்ப ஆபத்தான வாழ்க்கை ஆயிரும்? கிருஷ்ணரை மறந்து புலன்பத்தில் வாழ்ந்தா அது ஆபத்தான வாழ்க்கை. அதனால இங்க ஆபத்தான வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்கு, அழகான வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்கு. அடுத்தது 4வது பதம், 4வது ஸ்லோகம். தேகாபத்திய கலத்ராதிஷ் ஆத்மசன்யேஸ்வ அசத்வபிஹி தேசாம் பிரமத்தோ நிதனம் பஷன் அபின பஷ்யதி. பிரமத்தானா சொல்லுவாங்க, மேடுன்னு சொல்லுவாங்க. என்னது இங்க ஸ்லோகம் சொல்லுதுன்னா, ஆத்ம தத்துவம் இல்லாதவர்கள்
உடல், குழந்தைகள் மற்றும் மனைவி போன்ற தவறான வீரர்களுடன் மிகவும் பற்று கொண்டதால் வாழ்க்கையின் பிரச்சனைகளை விசாரிப்பதில்லை. போதுமான அனுபவம் பெற்றிருந்தாலும் அவர்கள் இன்னும் தங்கள் தவிர்க்க முடியாத அழிவை காணவில்லை. ஆத்ம விஞ்ஞானம். ஆத்ம விஞ்ஞானங்கிறது என்னது? என் உடலில் ஒரு ஆத்மா இருக்கின்றது, என் மனைவியோட உடலில் ஒரு ஆத்மா இருக்கின்றது, என் குழந்தைகள் ஒரு ஆத்மாக்கள், என்னுடைய பெரிய குழந்தை ஒரு ஆத்மா, சின்ன குழந்தை ஒரு ஆத்மா, அப்ப 4 ஆத்மா இருக்கு. இந்த ஆன்மாவை உடலை காணாமல் ஆத்மாவை காண்பவனே ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன். ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன் தான் ஆத்மாவை காண்பான், உடலை காண மாட்டான். அதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார். என்ன சொல்றாரு? வித்யா வினய சம்பந்தே பிராமணே கவிகஸ்தினி சுனீச்சைவ சபாகைச்ச பண்டிதா சமதர்ஷினா. ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது. கற்றறிந்தவனாலே தன்னடக்க வேணும். இன்னைக்கு பௌதிக கல்வி படிச்சவங்க அந்த அடக்கம் இருக்கா? இருக்காது. கோட் ஷூட் போட்டு கம்பீரமா தலகால் புரியாம நடப்பான். ஆனா கற்றறிந்தவன் சொன்னாலே தன்னடக்கமுள்ள சாது. ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது என்ன பண்ணுவார்? யானை, நாய், நாயத்தினும் சண்டாளன், பூனை என அனைத்து ஜீவன்களையும் சமநோக்கில் காண்கிறார். எல்லா ஜீவனுக்குள்ளையும் ஆன்மாவை காண்கிறார். ஆன்மா கூடவே பரமாத்மாவையும் காண்கின்றார். அவர்தான் உண்மையான வீரன், அவர்தான் உண்மையான தீரன். இந்த ஆத்ம தத்துவத்தை அறியாம இது ஏன் மனைவி, இது ஏன் குழந்தை, நான் தான் இவங்களை பாதுகாக்கிறேன், நான் தான் இவங்களை பராமரிக்கிறேன், என்னாலதான் இது நடக்குதுங்கிறது அகம் மம இதி, நான், எனது, என்னுடையதுங்கிறது பொய்யான கர்வம். இந்த பொய்யான கர்வத்தினாலும் பொய்யான அகங்காரத்திலும் அறியாமையில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க? வீண் பற்றுதல் கொண்டு இந்த வாழ்க்கையினுடைய முக்கியமான பிரச்சனையை பத்தி யோசிக்கிறதே இல்லை. வாழ்க்கையோட முக்கியமான பிரச்சனை என்னது? ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்கதோஷானு தர்சனம். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். இதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. இதெல்லாம் நடக்குன்னு கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. பிறக்கப்பட்ட அனைவரும் ஒரு நாள் இறக்க போறாங்க, மரணத்தை பாக்குறாங்க, மரண வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க, மரணத்தை பாக்குறாங்க. அப்புறம் வயசாகுது, நோய் வருது, எல்லாம் பாக்குறாங்க. இந்த அறிவு இருந்தாலும் இதெல்லாம் கண்டு கொண்டாலும் இவங்க தன் வாழ்க்கையை துஷ்பிரயோகம் செய்து விடுகிறார்கள். எப்படி துஷ்பிரயோகம் பண்றாங்க? ஆத்மாவை பற்றியும் பகவானை பற்றியும் அறிந்து கொள்ளாமல் தங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடுகிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி, பொருள் என்ன சொல்லியிருக்க? அறியாமை என்னும் சக்திக்கு நாம் பலியாகி விடுகிறோம். இவ்வாறாக பௌதிக உலகம் நித்தியமாக வாழ முடியாத சூழ்நிலையை வீணாக தேடி அலைந்து மனிதன் வாழ்வின் பொன்னான சக்தியை வீணாக்கி விடுகிறார். இப்படிதான் லைஃப் போயிருக்கு. பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு? 5 வயசு வரைக்கும் குழந்தை ஆக்சுவலி பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, பாகவத 7ஆம் ஸ்கந்தத்துல ஒரு ஜீவாத்மாவின் ஆயுள் காலம் 100 வருஷம். 100 வருஷம் வாழ்றோம் நம்முடைய ஆயுள் காலம். அது இப்ப அல்பாயுசு 100 கூட இல்ல, 50-60 டிக்கெட் வாங்கிரு. 100 வயசு யார் இப்ப வாழ்றா? 50-60 வாழ்ந்தாலே பெரிய விஷயம். அப்படியே வாழ்ந்தாலும் நடக்க முடியல, உட்கார முடியல, நிக்க முடியல, அங்க வலி இங்க வலி, அந்த சுகர் இந்த சுகர், எல்லாம் லோ சுகர், ஹை சுகர், லோ பிபி, ஹை பிபி. அப்ப ஆயுள் காலம் 100 வருஷம். அதுல 50 ஆண்டு காலம் தூக்கத்திலே போயிடுச்சு. ராத்திரி பூரா தூக்கத்துல போயிடுச்சு. மீதி 50 ஆயுள் காலத்துல 5 வயசு வரைக்கும் குழந்தை பிராயம் ஒண்ணுமே தெரியாம போச்சு. 5ல இருந்து 10 வயசு வரைக்கும் விளையாட்டுல போச்சு. 10ல இருந்து 20 வயசு வரைக்கும் கல்வியில, பௌதிக கல்வியில போச்சு. 20 வயசுக்கு மேல காதல், குடும்பம், சமுதாயம், கணவன், மனைவி, அதுல போச்சு. எஞ்சி இருக்கிற வாழ்க்கை வயசானதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு. இப்படிதான் வாழ்க்கை. இப்படி நம் வாழ்க்கையை வீணடித்து விடுகிறோம் சொல்றாரு பிரகலாத் மகாராஜ். அதனால குழந்தை பிராயத்திலிருந்தே கிருஷ்ண பக்தி பண்ணணும் பிரகலாத் சொல்றார். கௌமாரம் ஆக்கிறதே பிரஜான் தர்மான் பாகவதாயக துர்லபமானச ஜென்மம். இந்த மனித வாழ்க்கை கிணத்துக்கு அரிதானது. குழந்தை பிராயத்திலிருந்தே பக்தி தொண்டு செய்யணும்னு சொல்றாரு பிரகலாத் மகாராஜ். சரி, அடுத்தது 5வது பதம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவானீஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோத்ரவ்யஹ கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்சேச்சதாபயம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஓ பரத குல தோன்றலே,
எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட விரும்புபவர், பரமாத்மாவையும் கட்டுப்படுத்துபவரும் எல்லா துன்பங்களிலிருந்தும் மீட்பவருமான பரமபுருஷோத்தமனான பகவானை பற்றி கேட்டுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு நினைவு கொள்ள வேண்டும். ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய, ஸ்ரோத்ரவ்யன கேட்கிறது, கீர்த்திதவ்யஸ்னு புகழ் பாடுறது, ஜபிக்கிறது, ஸ்மர்த்தவ்யம் நினைக்கிறது. அப்ப கேட்டல், பாடுதல், நினைத்தல், இது ரிப்பீட்டடா திரும்ப 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 பகவத்கீதை, பாகவதம், திருப்பாவை எல்லா இடத்துலயும் சொல்லி சைத்தன்ய மகாபிரபு போதனைகள் எங்க போனாலும் எந்த சாஸ்திரம் எடுத்தாலும் பகவான் பற்றி கேட்க வேண்டும். பகவத்கீதையில பகவான் சொல்றார், சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்த சதரா பிரதா. ஒரு மகாத்மா எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கிறார். சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றார்? கீர்த்தனிய சதாகரி, எப்போதும் கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டு இருக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க? வாயினால் பாடி மனதினால். ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணனுடைய புகழ் பாடுங்க. பாகவத் என்ன சொல்லுது? தஸ்மா சர்வேஷு காலேஷு தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தேய பூஜஸ்ய நித்யதா. இங்கி சொல்லிருக்கு, தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய ஸ்மர்த்தவ்யஸ்ய ச இச்சதா பயம். அப்ப யார் ஒருத்தர் தொடர்ந்து இந்த கன்க்ளூஷன், இப்ப இந்த வகுப்போடைய முடிவு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பாகவதனுக்கு நம்ம என்ன கத்துக் கொடுத்து, இன்னைக்கு பாகவத்துல என்ன படிச்சோம்னா, யார் ஒருத்தர் தொடர்ந்து பகவானுடைய புகழை கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் நினைத்து கொண்டிருக்காரோ, அவர் எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்தும், பௌதிக பிரச்சனையிலிருந்தும், அறியாமையிலிருந்து விடுபட்டு எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுவார். பியோர் சோல், தூய ஆத்மா. இது அந்த ஆத்மா தூய்மை அடைந்தவர். அதனால நம்முடைய அல்டிமேட் கோல் தூய பக்தராகிறது. கிருஷ்ணருடைய பக்தர்கள் தூய பக்தராகும். தூய பக்தி தொண்டு செஞ்சு பகவானுடைய உலகத்துக்கு போகும். தூயமாய் நாம் தூமலர் தூவி தொழுது, நல்ல மனதோட இருக்கணும்னு சொன்னா பகவானை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும், ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் என்னைக்கும் ஸ்டாப் பண்ண, நிறுத்தவே கூடாது. தொடர்ந்து சததம் எப்பொழுதும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ கேட்கிறோம், பாடுறோம், ஜபிக்கிறோம். கேட்டுதல், பாடல், ஜபித்தல் இதெல்லாம் பண்ணும்போது நினைவில் கொள்றது சாத்தியமா. கிருஷ்ணாவை நினைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. இந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தாதான் சாத்தியமாகும். அதனாலதான் பிரபுபாதர் நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்திருக்கார். நமக்கு நாம ஜபம் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், நாம ஜபம் செய்யலாம், பகவத்கீதை பாகவதம் கேட்கலாம், பக்தர்களுக்கு சேவை பண்ணலாம். இப்படி கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படி யார் ஒருத்தர் வாழும் போது கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்காரோ, அவர் உடலை விட்டா கிருஷ்ணரை போயிடும். அந்தே நாராயண ஸ்மிருதி, அந்த உடலை விட்டா கிருஷ்ணரை போயிடும். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ராதசி மத்பாவம் யாதி நாதி அற்ற அசம்சயா. சந்தேகமே வேண்டாம் அர்ஜுனா. யார் ஒருவர் இறக்கும் தருவாயில் என்னையே நினைத்து கொண்டு இந்த உடலை விடுறாங்களோ, அவங்க என்னையே அடைவார், அது சந்தேகம் இல்லை. அதனால வாழும்போது எவ்வளவுக்குள்ள நம்ம கிருஷ்ணரை நினைக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள பரிச்சயம் பண்ணப்படும். உடலை விடும்போது கிருஷ்ணர் நினைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.